ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எஸ்எஸ் பசுமை பண்ணியின் வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 வர்றதுக்கு பண்ண ரெடி ஆயிடுச்சுங்க. நேற்றுக்கு நாளே பார்த்தீங்கன்னா நாங்கள் பேப்பர் வச்சு எல்லாம் பண்ணி செட்டாக ரெடி பண்ணி ஆச்சுங்க. தண்ணி வந்து அவங்க 6 வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு தகவல் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி மோந்து வச்சா போதுங்க. இப்போ நம்ம என்னதான் நிப்பிள் மாட்டியிருந்தாலும் வந்து சில கோழிகளுக்கு வந்து அதில் குடிக்க தெரியாதுங்க, எட்டாது. அதனால இப்போ 6 ஜிஞ்சரில் தண்ணி மோந்து வைக்கிறதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொடாவில் கறி போட்டுட்ருந்தோங்க. ஹீட் போடுறதுக்கு இந்த ஹீட் வந்து ரொம்ப முக்கியம் கோழி குஞ்சுகளுக்கு. இதில் கறியை போட்டு வந்து தளம் போட்டுவிட்டா வந்து வெடி வரையில் தாங்கிக்குங்க. எல்லா மொடாவிலையுமே இப்போ வந்து கறி போட்டுட்ருக்க வந்து 6 வந்து வண்டி வந்துருச்சுங்க. வண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செட்டை முதலே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். டக்குன்னு வந்து இறக்கியாச்சுங்க. எல்லா 6 இறக்கியாச்சுங்க. இதை வந்து அப்படியே வந்து உள்ளே விடக்கூடாதுங்க. இதை வந்து எண்ணித்தே வந்து உள்ளே விடணுங்க. ஏன்னா வந்து இதில் ஸ்டார்டேஜ் வந்துச்சுன்னா வந்து கம்பெனி வந்து பொறுப்பேற்காதுங்க. நம்ம தான் பார்த்து நல்லா இறக்கணுங்க. எங்களுக்கு வந்து இப்போ 5000 6 வந்துருக்குதுங்க. 5000 6 வந்து நம்ம எண்ணித்தாங்க விட்டு இறக்கணும். இது கம்பெனி பொறுப்பேற்காதுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எண்ணி நாங்கள் விட்டாச்சுங்க. எண்ணி ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீக்ஸை பார்க்கணுங்க. வீக்ஸ்னால் வந்து இந்த கை கால் நொண்டிங்க. அதை பிறக்கும் போதே வந்து கால் ஒடிஞ்சு ஒரு சில கோழிகள் கால் கோணியாக இருக்குங்க. அதுக்கு பேர் தான் வீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஃபஸ்ட்டே வந்து இருக்கிறத அவங்ககிட்ட பொறுக்கி கொடுத்தோம்னா வந்து குறைஞ்சிக்குங்க. என்னதான் நம்ம வீக்ஸ் பொறுக்கினாலும் வந்து கடைசி வரையில் வீக்ஸுங்கிறது வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குங்க. ஆனால் இப்போ பொறுக்கி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர்லேயே வந்து தீவனம் போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு வந்து கப்பு தேவையில்லைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பேப்பர்லேயே தீவனம் போட்டு வச்சுக்கலாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து கப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சை வந்து களைச்சிட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று விழுந்தால் வந்து கோழி வந்து செத்து போயிருங்க. இப்போ வந்து கோழி வந்து கூட்டாக சேர்ந்தாவே வந்து உங்களுக்கு ஹீட் பத்தலை, இல்லை அப்படின்னா கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கூட்டமாக சேருங்க. இதுக்கு வந்து வழி இல்லைங்க. நம்ம எப்பயுமே வந்து 6 வரைக்கும் ஒரு வாரம் வந்து கன்ஃபார்ம் நைட்டு பகலும் களைச்சி விட்டுகிட்டே இருக்கணுங்க. அதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து பண்ணையிலே படுத்துக்குவாங்க. ஒரு நைட்டு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து அலாரம் வச்சு களைச்சி விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தாங்க இந்த கோழி வந்து கூட்டமாக சேராது. பாருங்கள் பேப்பரில் தான் எல்லாம் தீவனம் போட்டிருக்குதுங்க. எல்லாம் சாப்பிட்டுருக்குது. நைட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா முடியாட்டி கூட 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அலாரம் வச்சு களைச்சி விட்டுக்கலாங்க. பகலில் வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து களைச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா வந்து இந்த மாதிரி கூட்டமாக சேராதுங்க. இன்னும் கிளைமேட் வந்து வெயிலாக இருந்தால் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வராதுங்க கோழிக்கு. கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி கூட்டமாக சேருதுங்க. இந்த மாதிரி சேர விடாமல் வந்து நம்ம அடிக்கடி வந்து களைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கோழி குஞ்சு வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு தீவனம் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. நம்ம இப்படி தான் வந்து செட்டாக ரெடி பண்ணி இறக்கணுங்க. பாருங்கள் குழந்தைகளாட்டவே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பைப்பில் அடிச்சுக்குதுங்க. நாங்கள் வந்து பண்ணையில் வேலை செஞ்சதுனால வந்து வீடியோ எடுக்கிறது வந்து என் பசங்க தான் எடுத்தாங்க. அதனால் ஒரு சில பக்கம் ஆடுங்க. இன்னும் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. பார்த்திங்கன்னா இந்த தடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம இடம் ஸ்டெப்பாக 2 நாளைக்கு ஒருக்கா இடம் கொடுத்துட்டு வரணுங்க. அதுக்கு தான் இந்த தடுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு லாஸ்ட்டு கோழி குஞ்சு கொண்டு போய் விட வரையில் இந்த தடுப்பு தாங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெப்பாக வந்து இடம் நகர்த்துறப்ப வந்து இந்த தடுப்பை வச்சு நகர்த்திக்கலாங்க. அதுலேயே வந்து நம்ம பல்பெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. காலையில் சாயந்தரம் வந்து கன்ஃபார்ம் வந்து ஹீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. பகலில் வந்து கிளைமேட் வெயிலாக இருந்தால் வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி கிளைமேட் கூலிங்காக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டு கொடுத்து களைச்சி விட்டுட்டே இருக்கிறேங்க. மெயின் வந்து நம்ம அடிக்கடி களைச்சி விட்டுட்டே இருக்கணுங்க. 10-15 நாளைக்கு. ஒரு 5 நாள் வரையில் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க களைச்சி விட்டுட்டே இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை லெவல் ஆகிக்குங்க.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒன்று 2 நாளைக்கு ஒரு நாள் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பேப்பரில் தான் கோழி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பேப்பரை எடுத்துவிட்டு ஒரு ஸ்டெப்பு இடம் நகர்த்தி விட்டுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.